பாருங்க பாய் பாய். ஏதோ உதவி பண்ணுங்க சார். நல்ல அழகான தோட்டம். நடக்கவே கஷ்டப்படுறீங்க. இந்த கட்டை எப்படி தூக்கிட்டு வரீங்க? என்ன செய்யறதுங்க? இதோட கோயில் ஒன்று இருக்குது. யார வீட்டுக்கு போட எங்க வீட வந்து பாருங்க. அண்ணா கையில ஒரு மிஷின் ஒன்று வச்சிருக்கீங்க. அதை விட முக்கியமான விஷயம் நிறைய மூங்கில் கம்போட வலிக்கிட்டாச்சுன்னு இப்படித்தான் போட்டு எடுக்கணும் கொழுந்து. இதெல்லாம் நான் செஞ்ச வேலை தான். இதுக்கு தான் வீடு. நான் கல்யாணம் கட்டி வரையில. ஓகே ஓகே. இன்றைக்கு மலையகத்தோட வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லி தான் இந்த ஆசை உண்டு. கலை லோகி தோட்டம் வழியான மலையகம் சைடில் தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே பேச ஒருத்தனே பழக்கம் இல்லான பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் போய் கதைக்க போகிறோம். கதைச்சு இந்த ஊரை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட தோட்டம் துறவுகள், இங்குள்ள வீடுகள், அது இதுகள்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் வீடியோ பதிவு செய்ய போகிறோம். பதிவு செய்து அவங்களுக்கு காணொலியை போடுறேன்னு பாருங்க. என்ன தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காணொலி வரும் பாருங்க. காணொலியை பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதான் பார்த்தீங்கன்னா இங்கே கோழியெல்லாம் வளர்க்கணும். பார்த்தீங்களோ மலையகத்தில் இங்கே கோழியெல்லாம் வளர்க்கணும் பாருங்க. 12 மணிக்கு வெயிலும் அடிக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குளிர்காத்தும் சேர்ந்து அடிச்சு கொண்டு இருக்கேன். ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிலோட சேர்ந்து ஒரு சின்ன பனி மாதிரி ஒரு சின்ன புகை கூட்டம் ஸ்னோ. இதில் ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. என்ன ஒரு அழகான கிராமம். வீடுகள் எல்லாம் பாருங்க பக்கத்தில் இருக்குன்னு. நிறைய வீடுகள் இருக்குது. நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. மரங்கள் எல்லாம் பெரிய பெரிய மரங்கள். என்ன இதில் விவசாயம் செய்யணும் பாருங்க. ஒரு நல்ல இடம். அந்த அண்ணாட போய் கதைக்கு மட்டும் காய்ச்சி பார்ப்போம். கெரட்டெல்லாம் மறுபடியும் செய்திருக்கணும் பாருங்க. கெரட்டை கொண்டு வந்து இல்லை குவிச்சு விட்டுருக்கணும். ஐயா வணக்கம் ஐயா. இங்கே என்னென்ன விவசாயம் செய்கிற நீங்கள்? கெரட் லீக்ஸ் சலாட் சலாது சலாட் 30 நாள் வெட்டலாம். என்ன மற்றதுக்கு இதுக்கு 4 மாதம். என்ன இது லீக்ஸ் என்ன லீக்ஸ் இதெல்லாம் 4 மாதம். என்ன இது மற்றவங்க தோட்டம் அவங்கட்டு அப்போ எங்களுக்கு சும்மா கொடுத்துருக்காங்க செய்ய சொல்லி. சும்மா இதெல்லாம் இருக்கிறதுக்கு தோட்டம் செய்யலாம் தானே. என்ன இப்போ தொடர்ந்து விட நம்ம செய்யறீங்க இப்போ 2 வருஷம். 2 வருஷம். பிரியோசனமாக இருக்கா கஷ்டப்படுறதுக்கு? மருந்து உரம்லாம் போட்டால் தான் வெள்ளாமை நல்லா வரும். மருந்து உரங்களை குறைச்சோம்னா வெள்ளாமை பெருசாக வராது, வீக் ஆகிரும். ஐயா எத்தனை வயசு? 55. 55. பக்கத்தில் இருக்கிறீங்க? ஆமாம். இதெல்லாம் என்ன கட்டடம் ஐயா? இதான் ஹிசாப்ஸ் குறைச்சுங்க. ஓகே குவார்ட்டர்ஸ். அது தூரமாக விட்டு தங்கி நின்று. ஆமாம் இது தங்கி நின்று வேலை செய்யும். ஓகே நன்றி ஐயா. வரேன். அங்கேயும் தோட்டங்கள் செய்யணுமா? எங்கேங்க அங்கே பக்கங்களில் வீட்டு பக்கம் செய்யலைங்க. நீங்கள் மட்டும் செய்கிறீங்க. ஓகே. இங்கே மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அப்படி எதுவும் செய்யணுமா? நாங்கள் அதெல்லாம் செஞ்சோங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு விட்டுட்டு வந்த வேலை. நீங்களும் முயற்சியான ஆள் மாதிரி தான் இருக்கிறீங்களே. நாங்கள் மாடுலாம் வளர்த்தோம், இந்த பிள்ளைலாம் உண்டாக்கி தான் இருக்கோம். அப்போ உண்டாக்கிருக்கோம். அந்த மாடு வளர்ப்புல கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். மழை நேரத்தில் சரியான கஷ்டம். அதனால அதை கை விட்டுட்டு விவசாயத்தில் இறங்கியிருக்கோம். இது கொஞ்சம் லேசாக இருக்குது. மழை டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஓய்வு இருக்குது. மாட்டில் இந்த நேரம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். உண்மையிலேயே அவளுக்கு அழகாக இடத்த வச்சுருக்கீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க. வேலை செய்ய சம்பளத்துக்கு தான் வேலை செய்வோம். அப்போ நம்ம ஏன் அவங்ககிட்டே வேலை செய்யணும், நம்மளே ஆரம்பித்து நம்மளே செய்வோம்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். உண்மைதான் ஐடியா கைதாங்க முதலாவது. ஓகே சரி ஐயா பாய். நன்றி. ஐயா பேர் என்ன? பாலசுந்தரம். என்ன ஓகே பாய். என்ன பாய். ஓகே உண்மையிலேயே நல்ல அழகான தோட்டம். ஐயா தன் சொந்த முயற்சியால் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக செய்து கொண்டிருக்காரு. என்ன இங்கால குவார்ட்டர்ஸுகள் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இதால் தான் நடந்து போகணும். இதில் இருந்து பாருங்க அதில் தான் தோட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் நான் நினைக்கிறேன் அண்ணாக்கள் மிரக்கறி ஏற்றினோம் போலையா. வணக்கம் அண்ணா. என்ன மிரக்கறி ஏற்றுறீங்க? ஓகே கொள்ளதை கொண்டு போயினம்மா. என்ன எப்படி வந்து எடுத்துகிட்டு போய் ஏற்றி கொண்டு போகிறதாம்மா? என்னம்மா ஒளிர் எடுக்க போகிறாங்க. ஸ்டோருக்கு கொண்டு போகிறாங்க. நீங்களா கொடுத்து அனுப்புறது? அவர் தாங்க ஏற்றிட்டு பாருந்தா. ஓகே அண்ணா தான் ஏற்றிட்டு போகிறதா? என்ன டைமுக்கு வந்து ஏற்றிக்கணும் கொழுந்து? எத்தனை மணிக்கு வரீங்கண்ணே? 10 மணிக்கு. நாங்கள் 10 மணிக்கு வருவோம். ஒன்றுக்கு 11 மணி ஆகிரும். அந்த டைமுக்கு நாங்கள் குழந்தைய ஏற்றிக்கிட்டு போயிட்டு, ஏன்னா நாங்கள் டைமுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அங்கே குழந்தை. அந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் இப்போ 10 மணி சொன்னங்கிற டைமு வந்து 10 மணிக்கு கொஞ்சம் பிக் பண்ணி தானே எடுப்போம். அப்போ பிக் பண்ணி எடுக்கிறனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகும். இப்போ கொழுந்து ஆஞ்சன்னா இத்தனை நாள் வச்சிருக்கலாம், உடனே தந்துருவீமா இல்லாட்டி அடுத்தடுத்த நாள் தருவீனமா? அது என்ன மாதிரி? எப்படி இன்றைக்கு வீல் போய் குழந்தாய போயினோம். இப்போ அந்த டைமுக்குள்ளே முடியாதானே சில வேலை குழந்தாஞ்சு அப்படி என்ன செய்வீனா? உடனே நாங்கள் டைமுக்கு போயிடுவோம்.
டைமுக்கு எப்படியும் நாங்கள் டைமுக்கு போயிடும் கொழுந்து அந்த ஆஞ்ச கொழுந்து டைமுக்கு கொண்டுக்கிட்டு போயிடும் ஒவ்வொரு நேரத்துக்கு நான் என்ன கேட்கறேன் 9 மணிக்கு கொழுந்தாய போயினா வேற 12 மணி ஆயிட்டுண்டா திருப்பி அடுத்த ரவுண்ட் வருவீங்களா? அடுத்த ரவுண்ட் வருவோம். இதை போட்டுட்டு திருப்பி அடுத்த ரவுண்ட் வருவோம். அது இல்லாமல் திருப்பி அடுத்த ரவுண்ட் அன்றைக்கி ஈவினிங் 5 மாதிரி திருப்பி வந்து வெக் பண்ணிட்டு போவோம் நாங்கள். ஓகே ஓகே. இங்கே இன்னும் ஒரு கிராமம் இருக்கு என்ன, இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நேற்று இந்த கோயில் அடிக்கலாம் வந்து நாங்கள் வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே கடைகள் எல்லாம் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குண்ணே. இதில் ஒரு கோயில் கூட கட்டி கொண்டிருக்கணும். வயது நாட்கள் இருந்து இதில் கழிச்சு கொண்டிருக்கணும். ஒரு நல்ல ஒரு அழகான ஊர். அங்கே மேலே பாருங்க, அடுத்தடுத்த லேயரை பாருங்க, அங்கே வீடுகள் எல்லாம் இருக்கு, நான் காணக்கூடியமாக இருக்குது. நிறைய வீடுகள் இருக்குண்ணே. இங்கே 2 பேரும் என்ன காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க? என்ன என்ன காய்ச்சி கொண்டு இருக்கீங்க 2 பேரும்? சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு என்ன மாதிரி வாழ்க்கை போகுது? என்னம்மா எங்கள் வாழ்க்கையும் அப்படி போய்கிட்டு இருக்கு. வெயிலும் இப்படி அடிக்குது. மழையெல்லாம் இறங்கியிருப்பீங்க ஒரு காலத்தில். ஏறி இறங்குனா இப்போ ஏறக்கூடிய மாதிரி இருக்கா? இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம். அதான் உட்காந்து கதை போட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் வேலை செய்றீங்க தோட்டத்தில்? ஒரு 10-12 வருஷம் ஆகுது. சின்னல இருந்தே வேலை செய்ய வலிக்கிட்டீங்களா? 13 வயசுல இருந்து நானா வேலை செஞ்சேன். 13 வயசுலயே வேலைக்கு போயிட்டீங்களா? நீங்க? நானும் 12 வயசுல இருந்து வேலை செஞ்சேன். பென்ஷன் எல்லாம் வருதா இப்ப? அதெல்லாம் முடிஞ்சுங்க. அதில் பென்ஷன் ஒரே எல்லாம் முடிஞ்சு. ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. மாசமா? மாதம் மாதம் வேற ஒன்றும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் சாமி. என்ன வாடியா கேமரா பார்க்குறீங்க? ஒன்றும் பார்க்கல. எங்கள் போட்டிருக்கீங்களா தான் பார்த்தேன். படம் பிடிவா பிடிக்கும். உங்களை தான் வீடியோ எடுக்க படம் யூடியூப்ல வரும். உங்களோட படம் எல்லாம் வரும். உங்களோட பேர் என்ன? தண்டலட்சுமிங்க. முதலே இந்த ஒரு இப்படி தான் இருந்தால் இப்போ தான் இந்த டெவலப்பா? இப்போ கொஞ்சம் திருத்தம். நாங்கள் கல்யாணம் கட்டி பாருங்க, அந்த தோட்டம் ரொம்ப மோசம். பார்க்க சகிச்சாரு. நீங்கள் எங்கேருந்து வந்த? நீங்கள் கல்யாணம் கட்டி? நான் கல்கண்டா. கல்கண்டான்றது எங்கே இருக்கு? லூசா கல்கண்டா கரெக்டாக ஸ்டேஷன். எத்தனை வருஷம் இந்த தோட்டத்துக்கு வந்து? 58ல் வந்தேன். 58ல் வந்தீங்க? 58ஆம் ஆண்டு வந்துருக்கீங்க. சுதந்திரம் கிடைச்சி 10 வருஷத்துல வந்துருக்கீங்க. அப்போ இங்கேயே தான் எங்கள் கல்யாணம் முடிச்சு வந்து இதே வீட்டில் தான் இருக்கிறேன். வேற வீட்டுக்கு போட எங்கள் வீடை வந்து பாருங்க பாருங்க. இங்கே நிறைய வீடுகள் இருக்கு. என்னம்மா எல்லாம் செய்கிறேங்கிறாங்க. இன்னும் செஞ்சால் பாருங்க இல்லைங்க. இங்கே தான் இருக்கு இந்த இடம். 58லேயும் இதே வீட்டுக்கு தான் கல்யாணம் கட்டி வந்தேன். இதே தான் கல்யாணம் கட்டி வந்தேன். இதே வேற பிள்ளைக்கு கல்யாணம் கட்ட போகிறேன். ஓகே ஓகே. ஆமாம், நான் வீட்டை பாருங்க. நான் நீளமான வீடு தான். என்னம்மா அங்கே வந்து பாருங்க, இதெல்லாம் நான் செஞ்ச வேலை தான். இதுக்குங்கிட்ட தான் வீடு. நான் கல்யாணம் கட்டி வரையில. ஓகே ஓகே. இப்போ பெரிய வீடு ஆக்கிட்டீங்களா? இது இப்போ பெரிய வீடு எல்லாம் செஞ்சுட்டான். நான் நீளமாக வந்திருக்கேன் வீடு. ஆமாங்க. இங்கே சமைக்கிறேன் நீங்கள்? அங்கே தான் ஆக்குறது. ஓகே ஓகே. பாருங்கோ, இங்கே தான் அம்மா சமைக்கிறவா. அவனே வாங்க, இந்த பாருங்க எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. மக வந்து தான் ஆக்கும். நான் நீட்டாக வச்சிருக்கீங்க வீட்டை. ஆமாங்க. என்ன பாருங்க, நான் வடிவம் அடிக்காம வச்சிருக்கிறேன். இங்கே நல்ல வடிவா இருக்குண்ணே. மாவுளை எல்லாம் பாய்ச்சிருக்கிறீங்க. என்ன இதை எப்பயும் பாதிச்சது மாவுளை எல்லாம்? இப்போ கிட்டத்தில் அதெல்லாம் போட்டேன். அதுக்கு அங்கிட்டு தாங்க வீடு. அந்த இஷ்டத்தில் பேரன் குஞ்சு இருக்காரு. அங்கே தான் அடுப்பு. நான் கல்யாணம் கட்டி வர நேரம் சின்ன இடமா இருந்திருக்கு. ஆமாங்க. எப்படியம்மா சமாளிச்சு நீங்கள்? சமாளித்தோம். நாங்கள் ஒரு மாப்பிள்ளை ஒரு ஆள் தானுங்களே. அப்போ நானும் அவரும் தான். அவங்க அம்மா அப்பா இறந்து போனாங்க. நாங்களும் இவ்வளோ காலம் சமாளித்தோம். இப்போ இந்த பேர பிள்ளைகளையும் கொண்டாந்து இங்கேயே வச்சு அதுகளும் இந்த வீட்லேயே சமாளிக்குது. 5 பேர் இருக்காங்க ஆம்பளைங்க. மக வீட்டு பிள்ளைங்க 5 பேர். 2 பேர் கொழும்புல. இந்த அங்கே ஒருத்தர் இருக்காரு. இன்னொரு படியும் போல் அடிக்க போயிட்டாரு. இன்னொரு படியும் கடைசி படியும் ஸ்கூல் போயிருக்காரு. 14 வயசு. வேலைக்கு ஒரு 2 பேர் தாங்க வேலை. மகளும் பெரிய பேரன் தான் வேலை. மிளகுறீங்க எங்கே இருந்து வருது உங்களுக்கு? அவகாடம் எல்லாம் இருக்கு. என்ன பாருங்க, லீக்ஸ் எல்லாம் இருக்குது. மிளகுறீங்க எங்கே இருந்தம்மா வருது உங்களுக்கு? கடையில் தாங்க வாங்கணும். கடையில்? ஆமாங்க. இங்கே உள்ள தோட்டங்கள் எடுக்க மாட்டீங்களா? தோட்டம் இருக்குங்க, பாடுபட்டதுக்கு ஆள் இல்லை. ஓகே. அது எங்கள் மாப்பிள்ளை இருக்க காலம் எல்லாம் செஞ்சு வச்சிருவாரு. மரக்கறி தோட்டத்தில் இருக்கும். இப்போ இல்லை. இப்போ பேர பிள்ளைங்க அதுக்கு வேலை தான் அதுகளுக்கு பெருசு. இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு கேளுங்களா? அப்பயும் போய் 2 பாத்தி புல்லு பிடுங்கினேன். வெயில் கூட வரவும் வந்துட்டேன். உங்களுக்கு எத்தனை வயசு?
எனக்கு உங்களுக்கு 44 8வது மாதம் 44 வயசோ 40 44 பிறந்திருக்காங்க. நல்ல கதை 44 8வது மாதம் 30 நான் பிறந்தேன். ஆனால் இந்த ஊரில் இல்லை, அந்த ஊரில், அந்த ஊர்ல புதுக்கோட்டையில். புதுக்கோட்டைண்டா இந்தியா இந்தியால எவ்வளவு புதுக்கோட்டை. அங்கே பிறந்து எங்கள் அப்பாவுங்க இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க இளஞ்சிங்க 5 வயசில். அவங்கெல்லாம் இங்கேயே செட்டான ஆகிட்டாங்க. அதனால தான் நானும் இங்கேயே. உங்களுக்கு இந்தியா போகணும்னு ஆசை இல்லையா? ஆசை இருக்குங்க, எல்லாம் இருக்காங்க இந்தியாவில், போகணும். ஒரு சின்ன சிக்கல் ஒன்று எனக்கு. என்ன சிக்கல் அம்மாக்கு? ஐடியம் கார்டு தந்து போச்சு. துளைஞ்சிட்ட? இப்போ எழுதி போட்டு ஊர்லைக்கு வந்திருக்கான். போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பிற்பாடு அதுக்கு வேலை செய்யணும். இல்லை நான் கேட்குறேன், புயல் வந்துச்சுல்ல இப்போ டிசம்பர் மாதம் 2025. அப்போ வெள்ளம் வந்தது அவங்க இடத்துல? இங்கே எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அங்கன ஒரு லயம் இருக்குங்க. ஆமாம் ஆமாம், அந்த லயம் தான் உடைஞ்சது. உடஞ்சுதா? இது நாங்கள் பரம்பரையாக எங்கள் வீடு எதுக்குமே ஒன்றும் செஞ்சதில்ல. இது முதல் லயமண்டல சொல்றது என்ன வீடு? ஆமாம், அங்கே லயமண்ட் தாங்க சொல்கிறது. பாருங்க, இப்போ தண்ணி என்ன மயம் உங்களுக்கு வரும்? தண்ணி மேலே இருந்து ஒரு லைன் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. தண்ணி குடிக்கிறதுக்கு வேற பக்கம் பிடிக்கணுங்க. குழங்குற இந்த சாமான கழுவுறதுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி. பாருங்க அம்மா, இந்த வீட்டை அம்மா நல்ல வழியா வீட்டை கட்டி வச்சுக்க. முதல் இதுக்கு அங்கால தானே வீடு அம்மன. இப்ப பாருங்க இதுக்கு அங்கிட்டு தாங்க அங்காலே இப்ப அம்மா கிச்சன் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறா. அம்மா ஐயா என்ன செய்யறாங்க? ஐயா இறந்துட்டாரு பாருங்க. ஐயா இறந்துட்டாங்களா? ஐயா இவர் அவங்களோட ஐயா? இவர் தான் எங்க வீட்டு ஐயா. இது எங்க வீட்டு மருமகன், எங்க மக வீட்டு மாப்பிள்ளை. அவரு இறந்துட்டாரு. என்ன இருந்தாரு? இவரு வயிற்றுல ஒரு கட்டி. ஆனா இவருக்கு 87 வயசுல தான் அவர் செத்தாரு. கிட்ட 5 வருஷம். சரி அம்மா, அம்மாட பேர் என்ன? சிவனம்மாங்க. என்ன பேர்? சிவனம்மா. சரி சரி. அடுத்த முறை வரவன் சமைச்சு வைங்க. சரிங்க, சொல்லிட்டு வாங்க. வாரம் நாங்க சமைச்சு வைக்கிறோம். சரி, விளையாட்டுக்கு. வணக்கம். வணக்கம். இப்பயா வேலைக்கு போயிட்டு வரீங்க? ஆமா, வேலைக்கு போயிட்டு வரோம். என்ன மாதிரி கஷ்டமா வேலை? சரியான கஷ்டம் தான் எங்களுக்கு. சம்பளங்கள்லாம் ஓகே இருக்கா? இப்ப எங்க சம்பளம் எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குது. அதானோ இப்ப கூட்டி இருக்கிறேன்னாங்க. வாழ்க்கை செலவு கூடிட்டேனே. செலவு கூட தானே, விலைவாசி எவ்வளவு சம்பளம் தராங்க? சொன்ன சம்பளம் தராங்களா? தாராங்க, தந்தாலும் பத்தாது. ஓகே ஓகே. மூங்கில் கம்போட வலிக்கிட்டாச்சுன்னு இப்படித்தான் போட்டு எடுக்கணும். கொழுந்து அப்படியா இப்படி போட்டு இதுக்கு மேல உள்ள கொழுந்து தான் எடுக்கணும். ஓகே ஓகே. இப்படி விற்கணும் தான், கையெல்லாம் காயந்தான். அதுதானே கஷ்டமான வேலை. ஆனால் சம்பளம் பத்தாது. கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கோம். இந்த காய்ச்சிடும் அப்படி பிடிச்சி இருக்கிறப்ப நல்லா காய்ச்சிட்டேன் கையெல்லாம். சரி அம்மா, வரம்மா. ஓகே ஓகே ஓகே. இதால போகலாமா? போகலாம். ஓகே ஓகே. ஐயா ஒரு ஆள் ஒரு தடியை காவி கொண்டு போறாரா? ஐயா வணக்கம். ஐயா எத்தனை வயசு? 77. 77. எங்கே போறீங்க? வீட்டுக்கு. வீடு எங்கே இருக்கு? அங்கே இருக்குங்க. என்ன இழைக்கிறீங்க? மலையில் வந்து கால் உடைஞ்சி. கால் உடைஞ்சிட்டா? இப்போ ஒரு 1 வருஷத்துக்கு முன்னே. இப்போ 100 ஆஸ்பத்திரி சோமாக்கி இப்போ வீட்டில் இருக்கிறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் செய்ய இல்லை. நான் ஒரு மகன் அடிப்பட்டு வந்துட்டாரு. கொச்சிக்கடை சேச்சு குண்டு வெடிச்சு அதில் பாய்ச்சிட்டாரு. அவங்களோட மகனா? என்ன நடந்தது அவருக்கு? இங்கேருந்து தூக்கி 40 அடி தூக்கி வெளியே வீசிடுச்சு. அப்புறம் ஓமகம் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து தான் வச்சிருந்து இப்போ சுகமாக வீட்டில் வந்து இருக்காரு. இப்போ வேற ஆள்கிட்ட வீல் ஓடிக்கிட்டு இருக்காரு, மற்ற வேலைக்கு போகாமல். அப்போ அதனால் தாங்க இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போ சம்சாரமும் வீட்டில். இப்போ போகணுங்க 1:45. 1:45 போயிட்டு வேலை செஞ்சுட்டு நடக்கவே கஷ்டப்படுறீங்க. இந்த கட்டை எப்படி தூக்கிட்டு வரீங்க? என்ன செய்யறதுங்க? நான் இந்த கம்பு 2 தேவைங்க. அந்த ஒரு 4 மாதத்துக்கு மழை பெஞ்சிச்சுங்க. வீடு குசினி பாதிச்சு போயிடுச்சுங்க. தண்ணி அடிச்சு உடச்சிருச்சுங்க. குசினி உடஞ்சி போச்சுங்களே. இப்போ இந்த குசினி பாவிக்கலாமனு இப்போ வேலை அந்த கேஸ் கொண்டாந்து வச்சு பாவிச்சுக்கிட்டு இப்படி இந்த ஒவ்வொரு கம்பாக கொண்டு போகிறதுக்கு அந்த குசினியை சரி பண்ணேன். இப்போ இன்னைக்கு 4 கம்பு வெட்டினாங்க. தூரம் அந்த முன்னுக்குள்ள கம்பெல்லாம் வெட்ட சொல்லிட்டாருங்க. காடாக இருக்குதுன்னு அதை வெட்டி 3 கம்பை வச்சு முடிஞ்சதாக தூக்கிட்டு வந்தேன். இப்போ அந்த யாரும் ஆளை கூட்டு வேலை கொண்டாடணும் முடிக்கணுங்க. ஒன்று தரையிட்டு சொல்லிட்டாங்க வெட்டணும். ஏன்னா மடியாக வச்சுருக்கீங்க வீடு வாசல் எல்லாம்.
இதுதான் ஐயா இந்த வீடு என்ன இது நல்ல வழியாக இருக்கு ஐயா வீடு. இது வந்து ஆ மக வெளியூருக்கு போயிட்டு வந்து கட்டி வச்சுட்டு இப்போ கல்யாணம் கட்டி பாமஸில் இருக்குங்க. அதில் கொஞ்சம் நாளில் இங்கே வந்துடும். ஓகே இது ஓகே. மக விட்டு வீடு. ஆஹா அது நம்மளோட வீடு. இந்த மக வந்துருங்க கொஞ்ச நாள் இங்கே. ஓகே ஓகே. அப்போ அது மக விட்டு வீடு. அது உங்கள்ட வீடு என்ன? அது எங்கிட்ட வீடுங்க. சரி ஐயா சரி சரியா. ஐயா பார்த்தா சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவையெல்லாம் சந்திச்சு வராம். ஐயாட்ட அனுபவங்களுக்கு வைப்போம். எப்போ வீட்டில் சந்திச்ச நீங்கள்? அது 1989. 89 சந்திச்சேனுங்க. சந்திச்சேன்னா 89 அவர் மீட்டிங்க்கு வந்திருந்தார். சரிங்களா? அந்த மீட்டிங்க்கு வந்திருக்க நேரம் நான் இருந்த வீட்டில் வந்துட்டு அவர் ஒரு மந்திரியாக இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் கூப்பிட்டு போனார். அவர் கூட்டிக்கிட்டு போய் அங்கே எல்லாத்தையும் காட்டினார். சரிங்களா? அதே போல் தான் சிவாஜி கணேசன் இறந்து போனார், ஜெயலலிதா இறந்து போச்சுங்க. அது பிறகு ஒரு 6 மாதம் இந்தியாவிலேருந்து வந்துட்டு இந்திரா காந்தியை சுட்டு தெரியுங்களா? இந்திரா காந்தியை ஷூட் பண்ணுறதுக்கு நான் அங்கே இருக்கேன். அப்போ எனக்கு அந்த கால் கொஞ்சம் மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஓகே ஓகே. இந்திரா காந்தியை ஷூட் பண்ணி ஒரு 9 மணி தீபாவளி முடிஞ்சு மூணாவது நாள் இந்த சீக்கிரம் மாதிரி இந்திரா காந்தியை ஷூட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் ஆஸ்பத்திரி வந்து அம்மா சொல்லி வேலைங்க கொஞ்சம் நேரத்துக்கு உள்பட நான் ஆஸ்பத்திரி கிளம்பிட்டேங்க. கட்டைக்காலெல்லாம் சாத்தின்னு சீக்கிரம் கடையெல்லாம் ஒட்டச்சு ஆளுக போக வர நாங்களாம் கடையிலேருந்து மாட்டு வண்டியில் தான் வந்தோங்க. இந்திரா காந்தி முதல் தொடர்ந்த படமெல்லாம் எல்லாம் போட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு இந்திரா காந்தி அந்த அவரை இறச்சி சாம்பல் தூக்குனா அங்கே ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இமயமல்ல சாந்தி எடுத்து நந்தி குறவான்னு அந்த சாம்பல் இமயமலைக்கு தூக்குனா நான் அங்கே இருக்கேன் இந்தியாவில். இந்த ஐயா இந்த வீடா நல்லா இருக்கு. இதான் கிச்சன் என்ன? ஜேசு மாதா எல்லாம் வைக்கணுமா? நல்லா இருக்கு ஐயா வீடு. அண்ணா கையில் ஒரு மிஷின் ஒன்று வச்சிருக்கீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா கையால் தான் பிடுங்கல. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்திருக்கேன். அதால் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல் நீங்கள் கையால் பிடுங்கி இந்த பேக்கை நிரப்புறேன்டா எவ்வளோ டைம் ஆகும்? இப்படியும் ஒரு ஹவர் 1.5 hour போகும். இது ஃபுல்லாக நிரப்பு கையில் எடுக்கணுட்டா 10-15 கிலோ 10 கிலோ வரும். 10-12 கிலோ மிஷின் என்னபடியா? எப்படி மிஷின் இப்போ என்ன மாதிரி? இது இல்லைன்னா ஒரு 1/2 hour கூட போகாது. 15 நிமிஷத்துலேயே அந்த 7 கிலோ வந்துடும். 7 கிலோ 7-8 கிலோ அந்த இதில் வந்து எடுத்துடலாம். எவ்வளோ காலம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, வேலை செய்கிறீங்க? 30 வருஷம் வேலை செஞ்சு. முந்தி சரியாக கஷ்டப்பட்டுருப்பீங்களா? என்ன மிஷின் எல்லாம் வேற முதல் கஷ்டம் மட்டும் இல்லை, அதே பழக்கப்பட்டது தானே. அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் சொல்லுவோமா வேலை முடியுது, டைமுக்கு முடிஞ்சிருது. முன்னன்னு சொன்னால் கொஞ்சம் அது 12 மணி ஆக்கிடுவோம், கொஞ்சம் டைம் போகும். இப்போ ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு வாங்குறீங்களா? எஸ்டேட்டில் கொடுத்தாங்க. அவையிலே சரியாம்மா அவங்கள மிஷின் தாரபடியா அவை எதுவும் கழிப்பினமா இல்லாட்டி அதே அப்படிலாம் ஒன்றும் அப்படி ஒன்று? ஓகே ஓகே. சம்பளம் கூட்டி இருக்கு நல்லம்மா. சம்பளம்லாம் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே எங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. எங்களுக்கு வந்துட்டு இப்போ வேலையும் நல்ல வேலைகள் இருக்குது, பொழுது எடுக்கிறோம். வேறு ஒன்றும் எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்து கவர்மெண்ட் வந்த பிறகு கொஞ்சம் எந்த பிரச்சனைனாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரி ஓகே அண்ணா, பாய் பாய். ஓகே ஓகே ஓகே. அண்ணாலாம் கொழுந்தாஞ்சிட்டு வந்து கொண்டிருக்கிறார். நிறைய விஷயம் வந்து இங்கே வந்து படித்து கொண்டோம், தெரிஞ்சு கொண்டோம். அவங்க மலையகத்தோட வாழ்வாதாரங்களை பற்றி இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்ல கிளைமேட் மேனடா. இங்கே தெரிய சந்தோஷமாக இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் நிறைய பேரோட கஷ்டம் அவங்க எல்லாமே சொன்னாங்க. பாருங்க மலை தொடர்பாங்க இவ்வளோத்துக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த அடுக்கடுக்காக இருக்குண்ணே. உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. இடி முழங்குது, மழை வேற போகுது போல கிடக்குது. உண்மையிலேயே கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும்னு நினைக்கிறேன். என்ன? ஆமாம், பெரிய ஒரு இடி சத்தம்னு கேட்டுது. அப்போ கொஞ்சம் நேரம் மழை தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தொடர்ந்து வலிக்கிட போகிறோம். உண்மையிலேயே பார்த்தா அவ்வளோத்துக்கு அழகான இடம். உண்மையாக இங்கிருந்து போக மனம் இல்லை, அதான் உண்மையான கட்டமான மழை வர போகுது. அதால் நாங்கள் இப்போ வெடிக்கிட போகிறோம். ஆனால் மலையத்தை பொறுத்த மட்டும் என்ன டைம் மழை வரும்னு சொல்லி தெரியாது. என்ன டைம் மழை வரும் பனி வரும்னு சொல்லி தெரியாது. திடீர்னு கிளைமேட் மாறிக்கொண்டே இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அதானோ செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அங்கால பக்கங்களில் தோட்டம் செய்யணும். அந்த தோட்டத்தை நான் போய் காட்ட முடிஞ்சவங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த பார்க்கும்போது தெரியுது என்ன ஒரு அழகான தோட்டம். இது ஒரு அழகான வீடு கூட இருக்குது இந்த இடத்துல பாருங்க. ஒரு அழகான வீடு. உண்மையிலேயே
இப்படி வீடுகள் எல்லாம் பார்த்தா நிறைய பேர்ட்ட கற்பனை என்ன இங்கே அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று இந்த காளி கோயிலில் தான் பால் குடம் கொண்டு வந்த இல்லைண்ணே? கங்கை அம்மன். கங்கை அம்மன் இந்த இருக்காங்க. சரி நாங்கள் ஒழிக்கிடுவோமா? நேற்று தான் இங்கேருந்து வந்தோம். இன்றைக்கு வந்த அனுபவம் எனக்கு என்ன, இங்கே மலையத்துக்கு வந்த அனுபவம் எனக்கு என்னமா இருக்குது? ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதான் சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டில் அதான் சொல்லலாம். வேற சிம்பிளாக முடிக்காத மச்சான். நிறைய பேரோட வாழ்வாதாரத்தையும் பார்த்து கொண்டோம்ல. அந்த ஒரு விஷயமும் இருக்கு. வேற அவ்வளோதான் மச்சான். இப்போ நீ சொல்லு, உனக்கு எப்படி இருந்தது? உண்மையிலேயே மலையாம் அவ்வளோத்துக்கு ஒரு ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய. அம்மா 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 பார்த்து எங்கே பறக்குறீங்க? நீங்கள் வாங்க. பொடியனை கூட்டிகிட்டு வரேன் ஸ்கூலுக்கு போயிட்டு. பேரனையோ? பேரனை கூட்டிகிட்டு வரேன். என்ன எத்தனை ஆண்டு படிக்கிறார்? ஆண்டு 3. ஆண்டு 3. நீங்கள் தான் கூப்பிட போகிறது? மேல் ஸ்கூலா? சரியாம்மா. என்ன பேர் அம்மாவுக்கு? ஜெசிந்தா மேரி. இங்கே இந்த கல்லுக்கால சிறப்பும் படம் நடக்கிறீங்க. அதுதான் அவசரத்தில் ஒடியான்ட்டு. உங்களுக்கு பழகிட்டா இல்லாட்டி கஷ்டம் கொடுக்குதா? பழகிட்டா இல்லை, போட்டுக்கிட்டு தான் வருவோம், வேலைக்கும் போட்டுக்கிட்டு தான் வேலை செய்வோம். இப்பயும் வேலைக்கு போகிறதா? இல்லைப்பா, எத்தனை வயசம்மா? 66. சரி பாய். சரி அம்மா. பேரை நான் கூப்பிட போகிறேன். பாருங்க, இதுதான் இங்கே உள்ள பள்ளிக்கூடம். நல்ல வடிவா வச்சிருக்கிறேன் பள்ளிக்கூடத்தை. பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு அழகான பள்ளிக்கூடம். என்ன வீட்டுக்கு போகிறேன். என்ன பேக்கோட போகிறீங்க? கொழுந்து பேக். கொழுந்தா ஆஞ்சு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு? கொழுந்து இருந்தால் ஒரு நாளைக்கு எப்படியும் 20 கிலோ எடுக்கலாங்க. கொழுந்து இல்லாத நேரம் கொஞ்சம் குறைவாக தான் வரும். 20 கிலோண்டா எவ்வளோ தருவீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு? 20 கிலோனா 10 கிலோவுக்கு வந்து 750 ரூபா வருது. ஓகே, 1500 ரூபா கிட்ட வரும். என்ன 20 கிலோவுக்கு? 20 கிலோ. சரி, இந்த 1500 ரூபா வச்சுக்கொண்டு உங்களுக்கு சிவியத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குதா? கஷ்டம். நாங்கள் என்ன செய்யுதுங்க? அப்போ என்ன செய்வீங்க? கஷ்டம் தான். பிறகுல சின்ன வேலைகள் அது இது செஞ்சு சமாளிக்கிறோங்க. இப்போ நீங்கள் எத்தனை கிலோ கொண்டு கொண்டே கொடுக்கலாமா? கொடுக்கலாங்க. 30 கிலோவும் கொடுக்கலாம், 40 கிலோவும் கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம்? 50-60 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். குழந்தை எடுக்கிற மாதிரி கொடுக்கலாம். ஓகே. கொழுந்தப்போ இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னு வைங்க. கொழுந்து இந்த இடத்துல எடுக்கிறீங்க. அப்போ நாளைக்கு இதே இடத்துல எடுப்பீங்களா, இல்லை வேறு இடத்துக்கு போவீங்களா? அதே இடம் தாங்க. இந்த காணி பிரித்து கொடுத்துருக்கு. பிளாக் 2 ஹெக்டர் 1 ஹெக்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நாங்களே பில்லெல்லாம் துப்பராக்கிக்கிட்டு கொழுந்து ஆகணும். புல்லு துப்புராக்கிலேருந்து எல்லாமே நீங்கள் தான் செய்யணும். பில்லு துப்பராக்கிறதுக்கு அதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டீப்பு 5000-6000 கொடுப்பாங்க. என்னையா சொல்கிறீங்க? அவ்வளோதான் தானே? அவ்வளோதாங்க. ஓகே. ஸோ அதையும் செய்து இது ஃபுல்லாக நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் பில்லெல்லாம். சரி. என்ன ஐயா பேர் என்ன? என்னோடய பேர் ரெங்கராஜ். கையை காட்டுங்க. இப்போ மிஷின் யூஸ் பண்ணுற இல்லையா நீங்கள்? மிஷின் வந்துட்டாமே? இல்லைங்க. ஓகே. கையெல்லாம் காய்ச்சி போயிட்டேன் உங்களுக்கு? பாருங்க, காய்ச்சி போச்சு. சரி, எங்கே இருந்து வரீங்க? நான் ஜாழ்ப்பாணம். சரிங்க. அப்போ மலையாளத்துக்கு வந்தேன்னா அப்போ மலையாளத்தோடைய காட்டி இல்லை எனக்கு தெரியத்தானே வேணும். இங்கே உள்ள மக்கள்லாம் என்ன செய்யணும், எப்படி மலையாளம் இருக்குது, வாழ்க்கை ஜீவியம் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி தெரியத்தானே வேணும். அதுக்காக மலையாளம் ஃபுல்லாக அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்க சார். சரி, ரொம்ப நன்றி. ஐயா வீடியோவில் வருவீங்களா? பாருங்க ஐயா. பாய். ஏதோ உதவி பண்ணுங்க சார். என்ன பேர் ஐயாவுக்கு? ஏதோ ஒரு உடுப்பு ஏதோ இந்த மலைக்கல் போட்டு வேலை செய்கிற மாதிரி உதவி செய்ய ஆசை தான். உண்மை கடைக்கு கடவுளான ஒன்றும் கொண்டு வரையில்லை. வேண்டிக்கிட்டு செய்யுங்க சாமி. ஒன்றும் கொண்டு வரையில்லை. உண்மை கொண்டு வரையில்லை. ஹரி சரி என்ன? ஓகே, உங்களோட பேர் என்ன? ரெங்கராஜ். சரி ஐயா. பாய். ஓகே. நான் நிறையா பேரோட வாழ்வாதாரத்தை பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டோம், தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. மற்றது இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஐயாட வீட்டுக்குள்ளே போய் நான் டீ எல்லாம் குடித்தோம். அவங்க டீ தந்து பிஸ்கட்லாம் தந்து நல்லா வரவேற்பு பண்ணாங்க. அதே மாதிரி அம்மா காய்ச்சிருந்தா அவங்களோட வர வழியில் அம்மா ஒருத்தவங்களோட காய்ச்சது. அவங்க வீடு எல்லாமே காட்டுனாங்க. உண்மையிலே சொல்ல போனால் மலையகம் வேற ரகம். சரி, நாங்களும் பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் டாடா. See you.